அந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில எப்படின்னா, முதலில் நாம் மாணவர்களுக்கான அங்கீகாரத்தை செய்த பிறகு ஆசிரியர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல போறோம். சரிங்களா? கையில நிறைய தாள் இருக்கிறதால அங்கிட்டு இங்கிட்டு புரட்டிக்கிட்டு இருக்கோம். கோச்சிக்காரிக்கு ஒரு ஃபியூ செகண்ட் கொடுங்க எங்களுக்கு. அப்படியே பிடிச்சிக்கிங்க சோதி அவர்களே. சரி சரி, இப்ப நம்ம கூப்பிட போறது கஹோன் டீம்ல இருந்து. சோ அவங்களுக்கு விருதுகளை எடுத்து வழங்குவதற்கு யாராவது கூப்பிடுறோமா? சரி, அவர்களுக்கான விருதை எடுத்து வழங்க கஹோன் இதுல இருந்து திரு பேட்ரிக் ஆரோக்கியசாமி அவர்களை அழைக்கிறோம். அவர்களுடன் திருமதி சந்திரா, வருவாங்க. பின்னாடி பல விஷயங்கள் செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, திரு பேட்ரிக் ஆரோக்கியசாமி இவர் கஹோன் மாஸ்டராக இருக்கிறாரு. கடந்த 24 ஆண்டுகளாக தாளவாத்தியங்கள்ல நிபுணத்துவம் பெற்றவர். அதாவது மேற்கத்திய மற்றும் ஆப்பிரிக்க தாளவாத்தியங்கள்ல நிபுணத்துவம் பெற்றவர். அதோடு மட்டுமல்லாமல் கஹோன் மற்றும் பொங்கோ தாளவாத்தியத்திலும் நிபுணத்துவம் பெற்றவர். பல நிகழ்ச்சிகளுக்காக 2011ஆம் ஆண்டு முதல் தன்னுடைய பங்களிப்பை இந்த மேற்கத்திய மற்றும் ஆப்பிரிக்க தாளவாத்தியங்களில் மேற்கொண்டுள்ளார். தற்போது ஹாங் அப்படிங்கிற இது அந்த ட்ரம்ல ஹேண்ட் பேன் ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்பொழுது கற்றுக் கொடுத்து வருகிறார். அவர்தான் மாஸ்டர் பேட்ரிக் ஆரோக்கியசாமி. அவருக்கான சிறப்பிற்கு முன்பாக முதல்ல அவருடைய மாணவர்களுக்கு அந்த சான்றிதழ்கள் வழங்கப்படும் அவர் கையால். கண்டிப்பாக. முதல்ல நம்ம கூப்பிட போறது சேஷாத்ரி குமார் பிள்ளை சிவகுமார். சேஷாத்ரி அவர்களை தொடர்ந்து அடுத்து நம்ம கூப்பிட போறது ஷர்மி சுரேஷ். இறுதியாக துஷே விஜய் செல்வன். துஷா, நான் நினைக்கிறேன் நான் ஒரு கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு துரேஷன் டீச்சர் சொல்றாங்க. துரேஷன் விஜய் செல்வன். மாஸ்டர் பேட்ரிக் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு எங்களது நன்றி. இப்பொழுது மாஸ்டர் திரு பேட்ரிக் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு திருமதி சந்திரா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். திரு மன்மதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இருவரும் சேர்ந்து அந்த சிறப்பினை அவருக்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி திரு பேட்ரிக். தொடர்ந்து அடுத்த குரு திரு சபேஷ் மன்மதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சபேஷ் மன்மதன் அவர் அங்கிருந்து வர்றாரா? சரி, சர்ப்ரைஸ். திரு சபேஷ் மன்மதன் அவர்கள் ஒரு திறமையான இசைக்கலைஞர் ஆவார். அவர் தனது 3வது வயதில் தனது தாயார் திருமதி சந்திரா மன்மதன் அவர்களை முன்னுதாரணமாக பின்பற்றி திருமுறை பாட ஆரம்பித்தார். திருமுறை பாடுவதிலிருந்து அவர் இசை பயணம் தொடங்கியது. திரு சபேஷ் மன்மதன் அவர்கள் 2010ஆம் ஆண்டில் தேசிய அளவிலான மலேசிய இந்து சங்க திருமுறை போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றார். இந்திய பாரம்பரிய இசையில் தனது சிறப்பு திறனை வெளிப்படுத்தும் வகையில் கர்நாடகம், இந்துஸ்தானி மற்றும் மேற்கத்திய இசையிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். மறைந்த மாஸ்டர் மதியழகன் மற்றும் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆகிய ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் அவர் பல்துறை கலைஞராக திகழ்கின்றார். பின்னர் தனது இசை ஆர்வத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற இவர் கர்நாடக இசையில் சிறந்து விளங்கியதோடு உலக புகழ்பெற்ற உஸ்தாஸ் ஹைதர் சலமாத் அவர்களிடம் இந்துஸ்தானி இசையை கற்றுக்கொண்டார்.
இதன் மூலம் இந்திய பாரம்பரிய இசை இரு முக்கிய பகுதிகளிலும் தேர்ச்சி பெற்றவராக திகழ்கிறார். இவர்தான் திரு சபேஷ் மன்மதன் அவர்கள். அவருக்கு நமது பாராட்டு. பின்னணி பாடகராகவும் இவர் டி இமான் இசையமைத்த பூமி உள்ளிட்ட படங்களில் தனது திறமையை காட்டியுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் இவர் தனது இசைத்திறனால் ஏபிஜே அப்துல் கலாமின் ரைசிங் ஸ்டார் விருது உட்பட பல பாராட்டுகளை பெற்றுள்ளார். அவரும் சிஎம் மியூசிக் அகாடமியின் ஒரு குருவாக இருந்து மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருகிறார். அடுத்து நம்ம சபேஸ்வருடைய மாணவர்கள் வந்துட்டு அழைக்க போறோம். அவங்களுக்கு சிறப்பு செய்யறதுக்காக முதல்ல நம்ம கூப்பிட போறது அபிராமி சுந்தரமூர்த்தி. அடுத்து நம்ம கூப்பிட போறது வந்துட்டு தர்ஷினி கிருஷ்ணன். தர்ஷினி அவர்களை தொடர்ந்து நம்ம கூப்பிட போறது தேவன் அர்ஜுன். தேவன் அவர்களை தொடர்ந்து அடுத்து நம்ம மிஸ்ஸஸ் தனலட்சுமி நாராயணன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கின்றோம். மிஸ்ஸஸ் தனலட்சுமி நாராயணன் அவர்களை தொடர்ந்து ரஷ்மினா ஆனந்த் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரஷ்மினா ஆனந்த் ராஜா இருக்கீங்களா? அவரை தொடர்ந்து சசிகலா திருமலை அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து ஸ்ரீநிதி தேவி புஷ்பவாதன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து ரஷ்மினா ஆனந்த் ராஜா அவர்களை அழைக்கின்றோம். இறுதியாக சுகட்ரன் ராஜ் தீபன் ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களின் சவுண்ட் ட்ராக்ல பாடி
வாசிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் இவருக்கான அங்கீகாரம் கிடைக்க பெற்றவை ஸ்ருதிலயா மியூசிக் ஸ்கூல் ஃபியூஷன் நைட் 2, ஃபியூஷன் நைட் 3, ஃபியூஷன் நைட் 4 இந்தியாவில் நடைபெற்றது. The World Culture Festival, நாத வைபவம், பிரம்ம கான சபா போட்டிகள், 5ஆம் அருணாச்சல ஆராதனை, வருடாந்திர தியாகராஜர் ஆராதனை, சங்கீத் ஸ்வாகத் JKKN 2009, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்ற அதிகமான வீணை வாசித்த நிகழ்வானது 2011ஆம் ஆண்டில் நடைபெற்றது. இதிலும் இவர் பங்கெடுத்துள்ளார். இப்பொழுது கார்த்திகா கந்தசாமி அவர்களுக்கு அங்கீகாரம் CM அகாடமி மூலமாக வழங்கப்படுகிறது. அவரது சேவை மென்மேலும் தொடர நமது வாழ்த்துக்கள். அமைப்பாளராக இருந்திருக்கிறார். தற்போது திரு லிரேஷ் மன்மதன் அவர்கள் CM மியூசிக் அகாடமியில் மாணவர்களுக்கு மிருதங்கம், தபேலா மற்றும் கீபோர்ட் கற்றுத் தருகிறார். குரு திரு லிரேஷ் மன்மதன். அடுத்த ஒரு குருவுக்கு அங்கீகாரம் குமாரி யுமிகா மன்மதன். குமாரி யுமிகா மன்மதன் 3ஆம் வயதில் திருமுறைகளை பாடுவதன் மூலம் தனது இசை பயணத்தை தொடங்கினார். திருமுறைகளை அவரது தாயார் திருமதி சந்திரா மன்மதனிடம் கற்றுக்கொண்டு தனது வாழ்வில் இசைக்கலை அடிப்படையை பெற்றார். இவர் தனது 4வது வயதில் மறைந்த மாஸ்டர் விஸ்வநாதன் மற்றும் மாஸ்டர் மதியழகன் ஆகியோரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். குமாரி யுமிகா மன்மதன் அவர்கள் 10ஆம் வயதில் குரு விக்ரம் பிரபாகர் அவர்களிடம் வயலின் கற்றுக்கொள்ள தொடங்கினார். பின்னர் தனது 15ஆம் வயதில் குரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவரின் வழிகாட்டுதலின் கீழ் வயலின் வாசிப்பதில் ஆழ்ந்த அறிவும் திறமையும் பெற்றார். மேலும் தனது இசை ஆர்வத்தை விரிவுபடுத்த குமாரி யுமிகா மன்மதன் அவர்கள் உலக புகழ்பெற்ற உஸ்தாத் ஹைதர் சலாமத் அவர்களிடம் ஹிந்துஸ்தானி இசையை கற்றார். 2017ஆம் ஆண்டில் மலேசிய இந்து சங்கம் தேசிய திருமுறை விழாவில் தனது திறமையின் மூலம் தங்கப்பதக்கம் பெற்றார். அதோடு பல கர்நாடக இசை கச்சேரிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். இசைத்துறையில் மட்டுமல்லாமல் குமாரி யுமிகா மன்மதன் விளம்பர வடிவமைப்பில் ஒரு இளங்கலை பட்டம் பெற்று அவரது பன்முக திறமைகளை வெளிக்காட்டி வருகிறார். தற்போது குமாரி யுமிகா CM மியூசிக் அகாடமியில் மாணவர்களுக்கு வயலின் போதித்து வருகிறார். தனது குருக்களின் ஆசியுடனும் விடாமுயற்சியுடனும் அவர் தனது இசை பயணத்தில் தொடர்ந்து சிறந்து விளங்குகிறார். குமாரி யுமிகா மன்மதன். அதே ரிதம்ல நீங்களும் கை தட்டணும். அப்படி சரிப்பட்டு வரலன்னா பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து தட்டுங்க. 2 மணிக்கு மாணவர்களை பார்த்து தட்டுங்க. அந்த தாளம் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. இப்ப உங்களுக்காக பலத்த கைத்தட்டோடு
சரி, இந்த மாணவர்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பாக உங்களுக்காக ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்தி காட்டியதற்கு முக்கியமானவர்கள் யாருன்னு சொல்லுங்க. குரு, அந்த டீச்சர்ஸ் இல்லையா? அந்த டீச்சர்ஸை ஒவ்வொருத்தங்களா நாங்க வர சொல்ல போறோம். எல்லா டீச்சர்ஸும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு சபேஷ் மன்மதன், நடன ஆசிரியர் புஷ்பவேணி சாமிநாதன், வீணை ஆசிரியை கார்த்திகா கந்தசாமி, கஹோன் மாஸ்டர் திரு பேட்ரிக் ஆரோக்கியசாமி, மிருதங்கம், தபேலா மற்றும் கீபோர்ட் ஆசிரியர் திரு லிரேஷ் மன்மதன். லிரேஷ் கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கும் நமக்கு. வயலின் ஆசிரியை குமாரி யுமிகா மன்மதன். அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த திருமதி சந்திரா மற்றும் திரு மன்னகர், இவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிஎம் மியூசிக் அகாடமி. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்துட்டு நீங்க எல்லாமே இது முழுமை அடைஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி 12 மணி 11 மணி ஒரு சில வாரங்கள் மாதங்களா வந்து குழந்தைங்களை பிராக்டிஸ் கூட்டிட்டு வந்து கரெக்டான முறையில் அவங்களுக்கு பல விஷயங்களை பண்ணி கொடுத்த எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அப்படின்னு நம்ம ஒரு 2 பேர் இருக்காங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து நாங்க மிகப்பெரிய நன்றிகளை வந்துட்டு நாங்க சொல்றோம். ஸோ இப்போ நீங்க படம் எடுக்கும் ஒரு மோமெண்ட் ஸ்டேஜ்ல ஸோ பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக படம் எடுக்கலாம். ஸோ எல்லாரும் மேலே பார்க்க சொல்றாங்க, மேல் மாடிக்கு தெரியுறாங்க, ஒருத்தர் கை காமிக்கிறாங்க பாருங்க. நீங்க சத்தியமா தெரியலங்க வீட்டுல, பட் இஸ் ஓகே. வெரி குட் வெரி குட். சரி, இந்த பின்புறத்துல வந்து இரண்டு பேர் இருக்காங்க. சர்வேஸ்வரன் ஆசை தம்பி மற்றும் அப்பூதி முருகையா, 2 பேரும் வாங்க மேடைக்கு. அவங்க எவ்வளவு ஃபேமஸ் பாருங்க. வாங்க தலைவா, வாங்க வாங்க. சர்வேஸ்வரன் ஆசை தம்பி மற்றும் அப்பூதி முருகையா 2 பேரும் வாங்க. ஸ்டேஜ் பின்னாடி வந்து சுழண்டுகிட்டு இருந்தாங்க. இதை பட்டு அதை தட்டு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிஹைண்ட் தி க்ரோ வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது. ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து முன்னாடி இருக்கிறவங்கள தான் பார்ப்போம். ஆனா அதற்கு பின்னால் நிறைய பேர் வந்து பல முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அவர்கள் இருவர் இவர்கள். சிஎம் மியூசிக் அகாடமியின் இந்த நிகழ்வு எல்லாருக்கும் வீட்டில் போய் இரவு உணவு சாப்பிட்றதுக்கு ஏதுவாக சரியான நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. வீட்டுக்கு போறதுக்கா? ஆமா, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் மேல பார்க்க சொல்றாங்க. அங்க பாருங்க, ஒரு அக்கா பணம் எடுக்கிறாங்க பாருங்க. இன்னொரு தடவையா? யாரோ பண்ணுங்க பாக்கலையா? லிரேஷ் எல்லாரும் மேல பாருங்க. மேல அக்கா பார்க்க சொல்றாங்க.
யாருன்னு பார்க்க மாட்டேங்கிறவங்க கேமரா இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க யார் அது மேல பாருங்க பின்னாடி பார்க்காதீங்க ஹலோ ஹலோ மேல பாருங்க ஓ இருக்கு பிரின்சிபல் வரப்போ வந்திருக்கேன் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா போட்டோ தயாரா பிடிக்கலாமா இன்னொரு ஆளா ஓகே எல்லாரும் வாங்க போட்டோக்கு போஸ் கொடுங்க ஓகேவா வந்தாச்சா பிடிக்குமா ஆர் வி ரெடி ஓகே ஓகே எல்லாம் அந்த சிஸ்டர் மேல பாத்துங்க தயவு செஞ்சு எல்லாரும் இருக்கீங்களா மேல ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் பின்னாடி யார் பாருங்க யார் என்ன வரல யார் லேட்டா வரா சோதிராஜனை கோவப்பட வச்சிடாதீங்க ரொம்ப பொறுமையான ஆளு எல்லாம் வந்தாச்சா ஓகே இன்னும் 2 பேரை காணோமா பிரியாவா பிரியா எங்கம்மா இருக்கீங்க பிரியா வாங்க பிரியா பிரியா வந்துட்டீங்களா பெற்றோர்கள் எல்லாம் வீட்டுக்கு போற ஒரு குசியில இருக்காங்க பணம் எடுத்துனா கிளம்பிடலாம் அதான் எல்லாம் வந்தாச்சா ஓகே எல்லாம் வந்தாச்சா Thank you so much. Thank you so much. நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்னையும் சோதி அவர்கள் நிகழ்ச்சி படைக்கிறதுக்கு அழைச்ச சிஎம் மியூசிக் அகாடமிக்கு ரொம்ப நன்றி நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு சின்ன கவலை ஏதாவது இருந்தா அவங்க சார்பில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஆண்டு கட்டாயமாக எல்லோரும் சந்திப்போம் இது போன்ற நிகழ்வு மேன்மேலும் சிறப்பான நிகழ்வாக மாற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்க குழந்தைகள் நீ கூப்பிட போறீங்கன்னா எதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்க குழந்தைகளை நீங்க இங்க வந்து கூட்டிக்கலாம் மெதுவா ஒரு நாளா வாங்க அந்த சின்ன பிள்ளைங்களோட பெற்றோர்கள் மட்டும் உங்க குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு போங்க சின்ன குழந்தைகளோட பெற்றோர் மட்டும்